வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு வெற்றியைத்தான் தரும். 5 மணித்துளிகள் நீங்கள் கவனித்து பார்த்தால் ஏதாவது ஒரு வகையில் வசந்தகுமாரின் அந்த செய்தி உங்களுக்கு வெற்றியை தரும். வெற்றியை நாமத்தான் தேடி செல்ல வேண்டும். தேடல் நமக்கு முக்கியம். தமிழ்நாட்டில் முதலாக வெள்ளையர் ஆட்சி போய் தமிழகத்தை ஆளுகின்ற தகுதி ராஜாஜி என்று சொல்லுகின்ற மூதறிஞரிடம் வந்தது. ராஜாஜி சுதந்திர போராட்ட வீரராக காந்தியின் கொள்கையை தாங்கி நிற்பவராக இருந்தார். எனவே தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை எல்லாம் உடனடியாக மூட வேண்டும் என்று சொல்லி முதல் ஆணையாக கள்ளுக்கடையெல்லாம் மூடப்பட்டது. அந்த காலத்தில் கள்ளுக்கடை இருந்தால்தான் வருவாய் வரும். இந்த காலத்தை போலத்தான் வருவாய் இல்லை என்று சொன்னால் ஆட்சி நடத்த முடியாது. எனவே அதிகாரிகள் எல்லாம் வந்து ராஜாவிடம் சொன்னார்கள், கஜானாவில் பணம் இல்லை, என்ன செய்வது என்று சொல்லி. ஒரு நாள் ஸ்ரீரங்கத்திற்கு போகின்ற வழியில் அங்கே கோயிலுக்கு செல்லலாம் என்று இருந்த பொழுது அங்கே கோயிலுக்கு அர்ச்சனை செய்கின்றவர்கள் கோயிலுக்கு ஸ்பெஷலாக அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று எண்ணுவர்கள் எல்லாம் ஒரு சீட்டு கொடுத்து பணம் வசூலிப்பதை பார்த்தார். அப்பொழுது ராஜாஜிக்கு ஒரு சிந்தனை வந்தது. அர்ச்சனை செய்கின்ற பொழுது ஒரு பொருளை எடுத்து செல்கிறார்கள், அதற்கு ஒரு கட்டணத்தை வசூலித்து அந்த கோயில்காரர்கள் வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு பொருளை எடுத்து செல்வதற்கு இவர்கள் ஒரு பணத்தை வசூல் செய்கின்றார்கள். எனவே நாமும் ஒரு பொருளை விற்கும் பொழுது அதற்கு ஒரு தொகையை வசூலித்தால் என்ன என்று ராஜாஜி அவர்கள் முதலாக நினைத்தார்கள். இந்த விற்பனை வரி என்பது தமிழகத்தில் தான் முதலாக வந்தது. அதுவும் ராஜாஜி காலத்தில் தான் வந்தது. எனவே விற்பனை வரி என்ற ஒன்றை அவர் விதித்து பொருள்கள் விற்கும் போது அதையும் சேர்த்து வாங்குவரிடம் பணம் வாங்கியதால் மீண்டும் தமிழக அரசை நடத்த முடிந்தது. எனவே முடியாது என்ற நேரத்தில் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்தார் ராஜாஜி அவர்கள். அந்த ராஜாஜியிடம் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அவர் சாத்துக்குடி சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் முழு சாத்துக்குடியை எடுத்து அதை தன் விரலால் 2 பக்கமாக பிரித்து ஒரு கப்பு மாதிரி கொண்டு வந்து விடுவார். கொண்டு வந்து அந்த ஒவ்வொரு சுளையாக எடுத்து அதை சாப்பிடுவார். அதில் இருக்கின்ற விதை, அதில் இருக்கின்ற மிச்சத்தை அந்த கப்புக்குள் போட்டு கொண்டு வருவார். எங்கேயாவது தான் இறங்க வேண்டிய இடம் வந்தால் அந்த கப்பு போல் இருக்கின்ற அந்த ஆரஞ்சை அந்த வேஸ்டான பாகத்தில் உள்ளே போட்டு தன் வேஸ்டில் இருக்கின்ற ஒரு நூலை எடுத்து அதை ஒரு பந்து போல் கட்டி விடுவார். கட்டிவிட்டு எந்த வீட்டிற்கு போகிறாரோ அல்லது எந்த இடத்திற்கு போகிறாரோ அங்கே இருக்கின்ற குப்பை தொட்டியில் போடுகின்ற பழக்கம் ராஜாஜிக்கு இருந்தது. அவர் முதலமைச்சர் தான், எங்கு வேண்டுமானாலும் போடலாம், யாரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் கடமை என்பது, சுத்தம் என்பது, கட்டுப்பாடு என்பது எல்லாருக்கும் ஒன்று என்பதை ராஜாஜி அவர்கள் நிரூபித்தார்கள். எனவே வாழ்க்கையில் தேடல் என்று ஒன்று வருகின்ற பொழுதுதான் நாம் தேட ஆரம்பிக்கின்றோம். தேவை என்று வருகின்ற பொழுது பல வகையில் நாம் சிந்திக்கின்றோம். அப்படித்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோம். வாழ்க்கை பயணம் நீண்ட நெடிய பயணம். பள்ளங்கள், மேடு, ஏற்ற தாழ்வுகள், அவமரியாதைகள் அத்தனையும் தாங்கியும் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோம் என்று சொன்னால் மனத்தின்மை, நான் போக வேண்டிய இடம் அது, இந்த பாதை இல்லை என்று சொன்னால் இன்னொரு பாதையில் சென்று கண்டிப்பாக நான் அந்த இடத்தை அடைவேன் என்று எண்ணுகின்ற எண்ணம் தான் வாழ்க்கையில் வெற்றியை தரும். வெற்றி என்பதை நாம் தான் நிர்ணயிக்க வேண்டும். நம் சிந்தனை தான் நிர்ணயிக்க வேண்டும். நான் இன்னாராக வருவேன் என்று எண்ணுகின்ற நேரத்தில் தான் உங்கள் மனம் உங்களை அந்த நிலைக்கு எடுத்து செல்லும். வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும். சிறிய தவறுதானே என்று எண்ணாமல் தவறை முதலிலே நாம் களைய வேண்டும். சிறிய வெற்றிதான் பெரிய வெற்றியை தரும். எனவே ஒவ்வொரு வெற்றியாக நாம் கண்டு வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும். அது அடைந்தால் நாட்டிற்கும் வீட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.